அனைத்து முருக பக்தர்களுக்கும் கனிவான வணக்கங்கள். நம்முடைய இஷ்ட தெய்வமாகிய தமிழ் தெய்வமாகிய முருகபெருமானை எப்படி வணங்கும் பொழுது எப்படி வழிபட வேண்டும் என்று யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம். சாதாரணமாக நாம் துன்ப காலங்களில் மட்டும்தான் முருகா என்று அழைக்கிறோம். அது மட்டுமல்ல, முருகனை சதா காலத்திலும் கந்தனை உள்மனதில் ஆழ் மனதில் முருகனை நிலைநிறுத்தி வணங்கி போற்றி முருகபெருமானை வணங்கினாலே உங்களுக்கு வந்த வினை வர இருக்கின்ற வினை எல்லாமே தடம் மாறி போய்விடும். முருகனுக்குரிய மந்திரங்களை, உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை தொடர்ந்து உச்சரித்து வந்தாலே நல்ல பலன்களை மட்டுமல்ல, ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு விதத்தில் முருகபெருமானையே நீங்கள் தரிசனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் உண்டாகலாம். அதாவது, சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை. நீங்கள் முருகனை வழிபட வேண்டுமென்றால் எளிமையாக கந்தகுரு கவசத்தில் முருகனின் மூல மந்திரம் இருக்கிறதல்லவா, அந்த மூல மந்திரத்தை 2 வரிகள் உள்ள மூல மந்திரத்தை பலமுறை நீங்கள் தினமும் உச்சரித்தால் உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள், பண கஷ்டம், மன கஷ்டம், வியாதிகள் எல்லாமே மாறிவிடும். அதாவது, இதை பாராயணம் செய்வது என்பது கிழக்கு நோக்கி அல்லது வடக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை நீங்கள் பலமுறை உச்சரிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அதற்கான காலங்கள் சொல்லும்போது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் இந்த மந்திரத்தை கூறுமையானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பல மடங்கு இரட்டிப்பாக கிடைக்கும். அப்படி முடியாதவர்கள் மாலை நேரங்களில் குறைந்தபட்சம் ஒரு மண் விளக்காவது தீபம் ஏற்றி முருகனை இந்த மூல மந்திரத்தை கூறி வழிபட்டால் அனைத்து நல்ல பலன்களும் கிடைக்கும் என்பதில் சந்தேகம் வேண்டாம். ஒரு முறை முயற்சித்து பாருங்கள். ஓம் சரவண பவ.